ஹலோ மக்களே, நண்பன் பேஸ் வெல்கம் டு ஜஸ்ட் வெல்கம் டு அனதர் வீடியோ. நண்பர் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா குரூப்பில் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் அப்படின்னு வச்சிருந்தாரு. என்னப்பா இவர் சம்மந்தம் இல்லாமல் அனுப்புகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்க்கும்போது, ஆமாம் இன்றைக்கி தான் வந்து ஜனநாயகன் படம் ரிலீஸு. ஸோ அன்னைக்கு பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக வேண்டிய படம் இன்றைக்கி ரிலீஸ் ஆகுதுன்றனால ரிலேட் பண்ணி அனுப்பியிருக்காரு அப்படின்னு நான் மனசில் சந்தோஷப்பட்டுக்கிட்டேன். கண்டிப்பா நம்ம வந்து பொங்கல்ல வந்து கொண்டாடியிருக்க வேண்டிய இந்த படத்த கொண்டாட விடாம பண்ணிட்டாய்ங்க. அதுக்கு பதிலா டபுள், ட்ரிபிள் மடங்கா வந்து இன்னைக்கு கொண்டாடுற சூழ்நிலை வந்து ஒட்டுமொத்த தளபதி ஃபேன்ஸுக்கும், ரசிகர்களுக்கு எல்லாருக்குமே இருக்குன்னு வச்சுக்கங்களேன். ஏன்னா, இதுக்கு முன்னாடி படம் ரிலீஸ் ஆயிருந்துச்சுன்னா, தளபதி அப்படின்னு தான் வந்திருக்கும். ஆனா, இப்ப பார்த்தீங்கன்னா, ஹானரபிள் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு திரு ஜோசப் விஜய் அவர்கள் அப்படின்னு அந்த ஸ்க்ரீன்ல வரும்போது, அதுலயும் அந்த செய்கையெல்லாம் செய்யும்போது, வேற லெவல், வேற லெவல். இதுதான் சும்மா இருங்கடா, சும்மா இருங்கடான்னா கேட்க மாட்டேங்கிறாய்ங்க. இவைங்க சொரிஞ்சுக்கிட்டுக்கிட்டே இருக்கிறாய்ங்க. அவரு வளர்ந்துக்கிட்டு போய்க்கிட்டே இருக்கிறாரு. கொஞ்சம் கூட அக்கறை இல்ல. கொஞ்சம் கூட ஒரு புரிதல் இல்ல. ம். இந்த படத்த வந்து இப்ப நீங்க பார்த்தீங்கன்னா, ஏன் முடக்கியிருப்பாய்ங்க? ஏன் முடக்குனாய்ங்க அப்படின்றது இப்ப இந்த படம் பார்த்து முடிச்சோனே உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அண்ட் முக்கியமா ஒரு விஷயத்த மட்டும் போடுங்க. யாருக்கெல்லாம் இது வந்து எஃப்டிஎஃப்எஸ் கிடையாது? கமெண்ட்ல போடுறீங்க. அ அப்படியே திருப்பி நீங்க மைண்ட் வாஷ்ல உங்களுக்கு இது எஃப்டிஎஃப்எஸ்ஸா இல்லையா? அத சொல்லுங்க அப்படின்னு நீங்க கேட்கறது எனக்கு தெரியுது. அ சில நேரங்களில் சில விஷயங்கள நம்ம வந்து நம்ம அப்படியே கடந்து போறது நல்லது அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டா சந்தோஷம். சரி, ஜனநாயகன் எப்படி வந்திருக்கு? எல்லாருக்கும் பிடிச்சிருக்கா? பார்த்த வரைக்கும் எல்லாரும் வந்து ரொம்ப மேக்ஸிமம் நல்லா இருக்குன்னு தான் ஃபீட்பேக் சொல்லியிருக்காங்க. ஒருவேளை லாஸ்ட் படம் அப்படின்றனால அந்த ஒரு எமோஷன்ல ஃபீட்பேக் சொன்னாங்களா? அப்படியான்னு நமக்கு தெரியல. ஈவன் ரிவ்யூவர்ஸே கூட ஓரளவுக்கு நல்லா தான் வந்து குடுத்துருக்காங்க ரிவ்யூ. ஸோ, அதில ஒண்ணும் பெருசா தவறா தெரியல நமக்கு. அண்டு இந்த படத்த பொறுத்தவரைக்கும் எல்லாருக்குமே தெரியும். இது வந்து என்னது பகவந்த் கேசரி. ஆமா. நான் கூட கெஜ்ரிவால்னு சொல்ல வந்தேன். பகவந்த் கேசரியோட ரீமேக்கு அப்படின்றது தான் தெரியும். ஸோ, அந்த படத்தோட ரீமேக்க எடுத்து மீன்ஸ் அதில இருக்கக்கூடிய முக்கியமான சில விஷயங்கள வச்சு தான் இந்த படத்த வினோத் வந்து பில்ட் பண்ணியிருக்காப்ல. அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்சாலும், இந்த படம் எப்படி வரப்போகுது அப்படின்ற ஒரு கேள்வி எல்லாருக்குள்ளயுமே இருந்துச்சு. இன்னைக்கு இந்த படம் வேற லெவல்ல வந்திருக்கு. கிட்டத்தட்ட 3 மணி நேரத்துக்கு மேல ஓடக்கூடிய இந்த படம். ஆனா, எல்லாருக்குமே இந்த தியேட்டர விட்டு வெளில வரும்போது மிகப்பெரிய ஒரு எமோஷன் கனெக்ட் இருக்கும். பொதுவா வந்து இதுக்கு முன்னாடி வந்து நம்ம தியேட்டருக்கு தளபதி படம் பார்க்க போனோம்னா, போயிட்டு வரும்போது அப்படியே பயங்கரமா ஆச்சா புச்சான்னு சந்தோஷமா வருவாய்ங்க. ஆனா, இந்த படத்த பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, எல்லாருமே அப்படியே கொஞ்சம் சோர்ந்து போயி, ரொம்ப டென்ஷனா, "என்னய்யா ச்சே! இதுக்கப்புறம் இந்த மனுஷன வந்து இதுக்கப்புறம் ஸ்க்ரீன்ல பார்க்க முடியாதா? வைக்க முடியாதா?" அப்படின்ற மாரி எல்லாருக்குமே அந்த ஒரு எமோஷன் இருக்கு. ஆனா 50 வயசு, 52 வயசுன்னு சொல்றோம். இன்னைக்கும் அந்த மனுஷனுடைய ஆட்டத்த பார்க்கணுமே, வேற லெவல். அதுவும் இந்த தளபதி கச்சேரியில அந்த ஒன் லாஸ்ட் டான்ஸ்ன்னு சொல்லிட்டு கேட்டு ஆடுவாரு பாருங்க. என்ன எனர்ஜி இல்ல. ஆனா இன்னும் 10 வருஷம் விட்டாலும் ஆடுவார் போல இருக்கு மனுஷன். ஏன்னா ஆமா அப்படித்தான் இருக்கிறாப்புல. ஆள் ஒல்லியா இருக்கிறாப்புல. அதனால வந்து ஆடுறதுக்கு நம்மளுக்கு குறைச்சல் கிடையாது. சூப்பரா ஆடுவாப்புல. ஆனா ஸ்டில் இந்த வயசுல இந்த ஆட்டம் ஆடுறது அப்படின்னு ஒண்ணு இருக்கு பாருங்க. அது வேற லெவல் தான். சரி, ஓகே. படம் எப்படி ஓவராலா எல்லாருக்கும் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது கண்டிப்பா ஒரு ஃபேமிலி சென்டிமென்ட், ஃபேமிலிக்கே புடிச்ச படம் தான். முக்கியமா பெண்களுக்கு முக்கியத்துவம் இருக்கக்கூடிய படம். அப்படின்னும்போது, இந்த படத்துக்கு ஒரு ஏ சர்டிஃபிகேட் குடுத்து மக்களை பார்க்க விடாம பண்றாங்கன்னா, அப்ப எந்த அளவுக்கு இவைங்க வந்து ஒரு அயோக்கிய பசங்களா இருப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு படம் பார்த்த உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இந்த படத்துக்கு ஏ சர்டிஃபிகேட் தேவையா? ஏன்னா, இந்த ஏ சர்டிஃபிகேட் வந்து எதுக்கு குடுத்துருக்காய்ங்க? பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு ஒரு காரணம் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? இந்த ஒரு சீன்ல தலையெல்லாம் வெட்டி அப்படி போது, கையெல்லாம் துண்டு துண்டா போவும். இதெல்லாம் வந்து மனசுல வச்சு ஏ சர்டிஃபிகேட் குடுத்துருப்பாங்கன்னு நெனைக்கிறேன். ஆல்ரெடி 12 கட்டு பண்ணியிருக்காய்ங்க. 12 கட்டு பண்ணிட்டு, அதுக்கப்புறமா இந்த மாரி ஏ சர்டிஃபிகேட் குடுக்குறாய்ங்கன்னா, அப்போ எவ்வளோ வெஞ்சன்ஸ் வச்சு குடுத்துருப்பாய்ங்க. என்ன நெனச்சாங்கன்னா, கெரியர் உச்சம்ன்னு சொல்லிட்டு இருக்காரு. இந்த படத்த வந்து எப்படியாவது முடிச்சு விட்டோம்னா, அப்புறம் எப்படியா கெரியர் உச்சம்ன்னு நீங்க சொல்லுவீங்க? அப்படின்ற மாரி ஒரு பிளான் பண்ணாய்ங்க. ஆனா, அவைங்க என்ன பிளான் பண்ணாலும், அதில 1% கூட நடக்கவே இல்ல அப்படின்றது தான் இன்னைக்கு அவைங்க எல்லாருக்குமே வயித்தெரிச்சல். அதாவது எப்போலாம் தளபதி வராரோ, அப்போலாம் அவர வச்சுட்டு ஒருத்தர் வருவாரு. காக்கா கழுகு கத சொல்லிட்டு வருவாரு. இன்னைக்கு நினைப்பாரு அவரு, என்னய்யா இந்த மனுஷன் படம் வந்து படம் 6 மாசத்துக்கு முன்னாடி வர வேண்டிய படம் 6 மாசம் கழிச்சு வருது. ஆனா இன்னைக்கும் தியேட்டர்ல கொண்டாடிறாங்க. 1,50,00,000 பேர் படத்த ரிலீஸ் வேற பண்ணி பார்த்துட்டாய்ங்க. மொத்தமா அதுவும் ஹெச்டி பிரிண்ட்ல பார்த்துட்டாய்ங்க. இருந்தும் இவ்வளோ கூட்டம் வருது. இவ்வளோ செலிப்ரேஷன் பண்றாங்க. அது எல்லா ஸ்டேட்லயும் பண்றாங்க அப்படின்னா,
அப்ப எந்த அளவுக்கு ஒரு கேரியரின் உச்சம் அப்படின்றது இவர் சொல்றது மேட்ச் ஆகுது இவருக்கு அப்படின்றத இன்னைக்கு 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 இந்த இந்த டேல எல்லாருமே புரிஞ்சிட்டு இருப்பாங்க அப்படின்றதுல மாற்று கருத்தே கிடையாது. ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் இந்த படத்தை வந்து இவங்க இவ்வளோ நாள் டிலே பண்ணதே ஒரு வகையில் நல்லது தான். ஏன்னா இந்த படத்தை வந்து ஒருவேளை எலெக்ஷன் டயத்தில் முன்னாடியே ரிலீஸ் பண்ணியிருந்தாங்கன்னு வச்சுங்களேன், நமக்கு வந்து ஆனரபிள் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு சிஎம்னு சொல்லிட்டு அந்த ஸ்க்ரீனில் பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்காது. ஏன்னா அந்த மாதிரி ஒரு போஸ்ட் வந்து இதுக்கு முன்னாடி எம்ஜிஆர் அவர்களுக்கு மட்டும்தான் இப்போ நடந்திருக்கு. கிட்டத்தட்ட 40 வயசு 45 வருஷமா 46 வருஷத்துக்கு முன்னாடி அவருக்கு இதே மாதிரி பிரச்சனைகள் கொடுத்தாங்க. யார் அப்பயும் இதே திட்ட திமுக தான் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் அவருடைய அந்த படம் வந்து ரிலீஸ் ஆச்சு. அந்த படத்தில் தான் அவருக்கு வந்து அந்த டைட்டில் கார்டு போட்டாங்க. அதே மாதிரி இப்போ இந்த படத்துலையும் இந்த டைட்டில் கார்டு போடணும் அப்படின்றது இவருக்கு வந்து எழுதி இருக்கு, தலையில் எழுதி இருக்கு. அது நடக்குது. இதை இவங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. கொத்தடி மியூசியத்தை புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி மூவ் பண்ணுவாங்க. ஆனால் இதை புரிஞ்சுக்கிறவே மாட்டேன்றாங்க. பட்டு என்னப்பா மூவி ரிவ்யூன்னு சொல்லிட்டு என்னவோ பேசிட்டீங்கன்னு சொன்னீங்கன்னா, இதில் மூவி ரிவ்யூ பண்ணுறதுக்கு ஒன்றும் கிடையாது. ஏன்னா படம் நீங்கள் எல்லாரும் பார்த்துருப்பீங்க. ஆல்ரெடி 1.5 கோடி பேர் படத்தை பார்த்துருப்பீங்க. இதில் நான் புதுசாக வேறு ரிவ்யூ பண்ணி படத்தில் அனிருத் சூப்பராக மியூசிக் போட்டிருக்காரு, இந்த சீன் அப்படி இருக்குது, எந்த சீன் இப்படி இருக்குன்னு சொல்லி என்ன இருக்குது, ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. பட் இதே படத்தில் இந்த படத்தில் இப்போ இந்த 6 மாத கேப்பில் ஏதாவது கொஞ்சம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பண்ணியிருக்கோம், சின்ன சின்ன விஷயத்த பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி இப்போ ரீசெண்டாக வினோத் அவர்கள் வந்து பேட்டி கொடுத்தாப்புல. அந்த மாதிரி மொமெண்ட்ஸை வந்து நம்ம ரிவீல் பண்ணால் அதில் அந்த மொமெண்ட்ஸும் போயிடும்னு வச்சுங்களேன். ஸோ அதனால் அதையும் நம்ம வந்து சொல்கிறதுக்கு இல்லை. பட் ஓவராலாக படத்தை வந்து ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்க்க வேண்டிய படத்தை பார்க்க விடாமல் பண்ணியிருக்காங்க அப்படின்றது தான் நமக்கு இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த சுச்சுவேஷன் நம்ம இப்போ புரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா எனக்கு பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்களாம் வந்து எனக்கு மெசேஜ் பண்ணுறாங்க, நாங்கள் பாருங்கள் இந்த படத்துக்கு வந்து ஏ சர்டிஃபிகேட் கொடுத்தனால எங்கள் பசங்களை கூப்பிட்டு போக முடியல, அவன் எங்களை கூப்பிட்டு போக சொல்லி டென்ஷன் பண்ணாங்க, நாங்கள் எப்படி போய் பார்க்குறது அப்படின்னு சொல்லி அவங்களாம் ஃபீல் பண்ணாங்க. அப்போ இவங்க குழந்தைகள் தான் முக்கியமாக விஜய் அவர்கள் படத்தை பார்ப்பாங்கன்றது தெரிஞ்சே யுஏ கொடுக்காம ஏ கொடுத்துருக்காங்கன்னா, அப்போ என்ன மாதிரியான ஒரு எப்படிப்பட்ட ஒரு எப்படி இவங்க என்ன என்ன வார்த்தை போட்டு சொல்லுறது இல்லைன்னா வாயில் கெட்ட வார்த்தை வந்துடும் போல நமக்கு. சரி வேண்டான்றதுக்காக நம்ம கண்ட்ரோலாக போகிறோம். எனியோ ஸோ நமக்குன்னு இருந்த ஒரே ஒரு படம் நம்ம காத்திருந்து காலங்கள் போனது. இந்த மாதிரி கடைசியில் படமும் ரிலீஸ் ஆயிருச்சு. ஜனநாயக கொண்டாட்டமும் இனி முடிஞ்சு போச்சு. இனி தலைவர் வந்து இனி படத்தில் நடிப்பாரா அப்படின்னு கேட்டால் அவ்வளோதான். இனி எங்கே நடிக்க போகிறாரு எனக்கு. ஆனால் சில பேர் சொல்கிறாங்க இன்னொரு படம் நடிக்கலாம், இன்னொரு படம் நடிப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் நடிப்பாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா கஷ்டம்தான். ஏன்னா அவருடைய அரசியல் கேரியரில் இன்றைக்கி எந்த அளவுக்கு மக்கள் வந்து அவர் கொண்டாடிட்டு இருக்காங்கன்னு தெரியும். அடுத்து இன்னும் 4 வருஷம் கழித்து மேபி அந்த டயத்தில் எலெக்ஷன் டயத்தில் ஒரு படம் நடிப்பாரோ அப்படின்ற கூட பேர் சில பேருக்கு தோணலாம். பட் எனக்கு தெரிஞ்ச அதுக்கெலாம் வாய்ப்பே கிடையாது. ஏன்னா அவரை ஒன்ஸ் முடிவு பண்ணிட்டாரு. நம்ம வந்து இதுக்கு மேலே இங்கே திரையிலேருந்து ஒன்றும் சாதிக்க போகிறது கிடையாது. நம்ம திரையில் சும்மாவே வந்து சொல்லிக்கிட்டே இருந்தோம்னா இதை பண்ணணும், அப்படி பண்ணணும், மக்களை இப்படி பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு இருந்தால் வேலைக்கு ஆகாது. களத்தில் இறங்கி செய்யணும் அப்படின்றது தான் அவருடைய பாயிண்டாக இருந்துச்சு. அதை மனசில் வச்சு தான் 2024 கட்சி ஆரம்பித்தார். 2026 அவரை நம்ம வந்து சிஎம் ஆக்கியிருக்கோம். இன்றைக்கி நிறையா விஷயங்கள் வந்து தமிழ்நாடு மக்களுக்காக செஞ்சிட்ருக்காரு. எதில் வந்து தலையை கொடுக்கணும், எதில் தலையை கொடுக்கக்கூடாது, எப்படி யாருக்கு சப்போர்ட் பண்ணணும், யாருக்கு பண்ணக்கூடாது அப்படின்றத ரொம்ப கரெக்டாக பண்ணிகிட்ருக்காரு. அப்படின்றத பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஒட்டுமொத்தமாக இந்த ஜனநாயகன் படத்தை முடக்குனது மிகப்பெரிய அநியாயம் ஃபார் ஜனநாயகத்துக்கான அநியாயம். ஆனால் அந்த அநியாயத்தை இன்றைக்கி திருப்பியும் இதே ஜனநாயகம் உடச்சி எரிஞ்சிருக்கு அப்படின்றது தான் நம்ம திருப்பியும் இந்த கொத்தடிமைகளுக்கும் சங்கி கூட்டங்களுக்கும் மற்றவர்களுக்கும் எடுக்கும் பாடம் அப்படின்றத சொல்லி இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். சிவன் அனந்த வீடியோவில் டேக் கேர், பை.